எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான மார்க்கெட் காலையில் ஓப்பனே ஒரு பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 200 புள்ளிகள் சரிவில் தான் ஓப்பனு. ஆனால் க்ளோசிங் பார்த்தோம் ஒரு நியூட்ரலாக ப்ளஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த 200 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் இந்த ஒரு கேப் டவுனுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர் பதட்டம் ஒரு மெயின் ரீசனாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு கேப் அப், அதாவது 24,000லேருந்து ஒரு கேப் அப் கொடுத்து 200 பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் வச்சிச்சு. ஆனால் இன்றைய மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் அந்த 24 தான் வந்திருக்கு. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்த்திங்க அப்படின்னா அதே 24,200 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகுமா, இல்லை 23, 24, 300, 400 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி போகும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன, நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி காலையில் ஓப்பனே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் 24ல் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,260 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 24,210ல் க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 4 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா காலையில் ஒரு கேப் டவுன் கொடுத்தோடனே மார்க்கெட் திரும்ப ஒரு செல் ஆஃப் 24 பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,120, இந்த 140 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 24,240 இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 240, 260 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,340 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 320, 340 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,400 பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரிக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் இந்த 24 சப்போர்ட் எடுத்து நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா 24,020 இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,200 வரைக்கும் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,230 ஹை. இப்போ அதுக்கு மேலே ஒரு 30 பாயிண்ட் கொடுத்து தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம 24,200, இந்த 24,200க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 300, 350, 400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா, இல்லை ஒரு ரேஞ்சு பவுண்டுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. திரும்ப செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்லிங்னாவே ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கே கன்சிடர் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் இந்த 150, இந்த 120 இந்த இடத்துலாம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. நல்ல செல்லிங் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 24,000 உடைச்சிட்டு மட்டும் மேலே போனால் மட்டும்தான், 24,000 உடைச்சிட்டு கீழே போனால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் பொழுது நம்ம பை அண்ட் டிப்புங்கிற மெத்தட்ஸு நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன தான் இருந்தாலும் மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டு இந்த அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம் இதனுடைய பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.